ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. வணக்கம் இனிய இதயங்களே. எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். இந்த மூதாதையோடு துயில் கொள்ளுதல் என்றால் அவர்கள் இயல்பாக மரிக்கிறார்கள், இயல்பாக இறக்கிறார்கள் என்று பொருள். நீங்கள் பார்த்தீங்கன்னா எரேமியாவுடைய புத்தகத்தில் எரேமியா புத்தகத்தில் செடேக்கியாவுக்கு முந்திய அரசன் யோயாக்கின், அவனுக்கு முன்னால் உள்ளவன் யோயாக்கிம். இந்த யோயாக்கிம் அவனுக்கு யோயாமுக்கு முன்னால் யோகாவாசு ஆட்சி செய்வான். இந்த யோகாவாசை பற்றி எரேமியா சொல்லுகின்ற போது அவனுக்கு கழுதையின் அடக்கம் கிடைக்கும் அப்படிங்கிறார். கழுதையின் சாவைத்தான் நீ அனுபவிப்பாய். இப்போ கழுதையின் சாவுன்னா என்ன அர்த்தம்? கழுதையை செத்த பிறகு நம்ம அடக்கம் செய்கிறதில்ல, அதுக்கு எல்லாம் ஆடைகளெல்லாம் உடுத்தி அதை கொண்டு போய் கல்லறையில் நறுமண தைலெல்லாம் விட்டு நம்ம அடக்கம் பண்ணுவதில்லை. குப்பையோடு குப்பையாக தூக்கி எறிகிறோம். யோகவாசுடைய நிலை அதுதான். குப்பையோடு குப்பையாக அவன் தூக்கி எறியப்பட்டான் என்றால் அவன் அரசர்களிடத்தில், குறிப்பாக பபிலோனிய மன்னர்களிடத்தில், பபிலோனிய மன்னர்களுக்கு முன்னால் அசிரிய மன்னர்கள் பபிலோனிய மன்னர்களிடத்தில் அவன் கப்பம் கட்டுகிறவராக இருந்தான். கப்பம் யார் கட்டுகிறார்களோ அவர்கள் இயல்பாக மரிக்கவே முடியாது. அவர்களுடைய இறப்பை பற்றி சொல்லுகின்ற போது எப்படி சொல்லுவாங்கன்னா, அவர்களுக்கு கழுதையின் மரணம் தான் கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்கள் முறைப்படி அடக்கம் செய்யப்பட மாட்டார்கள். இறந்த பின்பு முறைப்படி அடக்கம் செய்யப்பட மாட்டார்கள். அவர்கள் குப்பையில் தூக்கி எறிகின்ற நிலைதான் இருக்கும். ஆனால் சாலமோன் தன் மூதாதையரோடு துயில் கொண்டான் என்று சொல்கின்ற போது அவனுக்கு நல்ல இறப்பு கிடைத்தது. மூதாதையரோடு கல்லறை கொள்ளக்கூடிய சூழல் அவனுக்கு இருந்தது என்று பொருள். அந்த விதத்தில் தான் இந்த 11ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. 11ஆம் அதிகாரம் என்பது முழுக்க முழுக்க சாலமோனுடைய இறுதி காலம் பற்றி பேசுகின்ற ஒரு பகுதி. 11ஆம் அதிகாரம் 1 அரசர்கள் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம். இதில் நம்ம அந்த 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா, சாலமோன் பிற தெய்வங்களை வழிபடுகின்றான். அதனால் யாவை இறைவனை விட்டு வெகு தொலைவு போயிட்டுருக்கான். அதனால் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது சாலமோனுக்கு எதிரிகள் எல்லாம் புதுசாக தோன்றுகிறார்கள். 1, 2, 3 எதிரிகள். அதுக்கப்புறம் சாலமோனுடைய இறப்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சரி தந்தையே, இது இன்றைய சூழலில் நாம் பார்க்கணுன்னா எந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க முடியும்? நிச்சயமாக சாலமோனை பற்றி பேசுகின்ற போது தாவீதை நம்ம மறக்கவே முடியாது. கண்டிப்பாக தாவீதையும் சாலமோனையும் இணைத்து தான் பேச வேண்டும். தாவீது ஒரு நல்ல அரசன், சாலமோனும் நல்ல அரசன். ஆனால் அவனுடைய நிர்வாக பணிகள் எப்படி இருந்தது? தாவீதுக்கு இணையாக அவனால் ஆட்சி செய்ய முடிந்ததா என்றால் அது கேள்விக்குறிதான். அவனுடைய ஞானத்தை பற்றி பேசுகின்ற போது அதில் யாரும் கேள்வி எழுப்ப முடியாது. சாலமோனுடைய ஞானம் சிறந்த ஞானம். ஆனால் அவன் வாழ்க்கையில் எத்தகைய அணுகுமுறையை கொண்டிருந்தான்
எது தாவீது சரியென்று நினைத்தானோ அதையெல்லாம் அவன் புரட்டி போட்டான். ஒரு நல்ல தலைவன் என்கிறவன் தனக்கு முன்னால் இருந்த அல்லது தனக்கு முன்னால் தலைவராக இருந்தவர்கள் அடியொட்டி போக வேண்டும். கண்டிப்பாக என்ன பண்ணாங்களோ அவங்க என்ன செய்தார்களோ அவர்கள் செய்ததை கவனத்தில் கொண்டு அதில் மாற்றி சிந்திக்கலாம். அதுக்காக ஏற்கனவே ஒருவன் செய்து வைத்த அல்லது அவன் கட்டி எழுப்பிய அந்த கனவை எல்லாம் சிதைக்கக்கூடாது. அப்போ இதை சிதைக்காமல் இதற்கு எப்படி வளர்ச்சி கொடுக்க முடியும், இதை எப்படி மெருகூட்ட முடியும் என்று அவன் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவன்தான் உண்மையான தலைவன். சாலமோன் அப்படி அல்ல. தாவீது செய்ததை அப்படியே அவன் புரட்டி போட்டான். அது அவனுடைய அழகுக்கு அல்லது நிர்வாகத்திறனுக்கு அழகு அல்ல. இது முதல் கருத்து. அவன் ஒரு நல்ல தலைவன் என்று சொல்வதற்கு தகுதி படைத்தவன் என்ற கேள்வி இங்கே தொக்கி நிற்கிறது. ரெண்டாவது, யார் யார் தாவீதுடைய நண்பர்களாக இருந்தார்களோ அத்தனை பேருக்கும் குழி பறிக்கிறான். தனக்கு எதிரி என்று தாவீது செய்யக்கூடாத, செய்ய நினைக்காத ஒரு செயலை இவன் செய்கிறான். அப்போ இதுலேயும் அவன் சறுக்குகிறான். அவனுடைய சறுக்கள் இங்கே இருக்கிறது. அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதை பொறுத்த மட்டில் அவன் எல்லாரையும் மன்னிக்கிறவன், எதிரியை கூட மன்னிப்பான். ஆனால் சாலமோனை பொறுத்த மட்டில் மன்னிக்கின்ற எண்ணம் அவனிடத்தில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எதிரி போல் தெரிந்தவுடன் அவனை உடனே வெளியேற்ற வேண்டும் என்கிற சிந்தனை தான் அவனுக்கு இருக்கிறது. அவர்களை மன்னிக்க வேண்டும், அவர்கள் ஒரு முறை தவறு செய்தால் மீண்டும் தவறு செய்வார்கள் என்ற எண்ணம் அவனுக்கு இருந்தது. அதனால் அந்த மன்னிக்கின்ற மனநிலை சாலமோனுக்கு இல்லை. தாவீதை பொறுத்த மட்டில் அவனுடைய அரசாட்சி மட்டுமல்ல, யாவேயினுடைய திட்டப்படி நடந்தான். இறைவன் என்ன விரும்புகிறார் என்பதை கேட்டு அறிந்து ஆட்சி செய்தான். ஆனால் சாலமோன் அப்படி அல்ல. தன் நோக்கிலே செயல்பட்டான், தன் விருப்பப்படி செயல்பட்டான். தனக்கு எது சரி என்று பட்டதோ அதை செய்தான். கடவுள் என்ன தேர்ந்தெடுத்தார், என் கூட தான் இருப்பார். கடவுள் என்ன நினைக்கிறார் என்பதை எப்படி அறிவது? கடவுளுக்கு அவனுக்கு ஒரு தொடர்நிலை இருக்க வேண்டும். அது இல்லை. அவன்தான் வேற்றின தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானே, வேற்றின தெய்வங்களை வழிபடுகிறானே, வழிபடுக்குரிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறானே. அவன் எப்படி இறைவனுடைய யாவையினுடைய திட்டத்தை உணர்ந்து கொள்ள முடியும்? அதற்குரிய சாத்தியக்குறை இல்லாமல் அவனுடைய வாழ்க்கை நிறைவேறுகிறது. அதனால் இந்த விதத்தில் பார்க்கிற போது தாவீது ஒருபடி மேலே தெரிகிறான், சாலமோன் ஒருபடி கீழே தான் தெரிகிறான். தலைவன் என்கிற நிலையில் தலைவன் என்கிறவன் இரக்கமுள்ளவனாக இருக்க வேண்டும், அன்புள்ளவனாக இருக்க வேண்டும், மக்களை மையப்படுத்தியவனாக இருக்கணும், மக்களுடைய வேண்டுகோளுக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆனால் சாலமோனிடத்திலே அப்படிப்பட்ட தன்மைகள் இருப்பது போல தெரியவில்லை. அதனால் அவனுக்கு எதிரிகள் அவன் அறியாமலே உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அவன் நினைக்கிறான், நான் எல்லா எதிரிகளையும் அழித்து விட்டேன், நான் என்னுடைய ஆட்சி ஆரம்பிக்கின்ற போதே எதிரிகளை எல்லாம் நான் துவசம் செய்து விட்டேன், இனி வீழ்த்துவதற்கு எதிரிகளே இல்லை, என்னை யாரும் வீழ்த்த முடியாதுன்னு அவன் நினைக்கிறான். ஆனால் அவனை வீழ்த்துவதற்கென்றே 3 பேர் பிறந்திருக்கிறார்கள். அது அவனுக்கு அறியாமல் போகிறது. பாருங்க, இதுதான் ஒரு தலைவன் சரியான அணுகுமுறை கொள்ளாத போது, அவனுக்கு சரியான தெளிவு இல்லாத போது ஏற்படுகின்ற பிரச்சனைகள். அதிலும் அந்த எதிரியை கொல்லணும், எதிரியை கணிக்க முடியவில்லை. அவனுடைய எதிரியை அவனால் கணிக்க முடியவில்லை. கணிக்க முடியாதனால தான் எதிரின்னு நினச்ச உடனே வெட்டி தள்ளுறான், எல்லாரையும் ஒழிஞ்சு போங்கிறான். அவனுக்கு மன்னிப்பே இல்லை. ஸோ இந்த விதத்திலெல்லாம் அவனுடைய தலைமைத்துவம் சறுக்குகிறது. அவனுடைய தலைமைத்துவம் மட்டுமல்ல, ஒரு தலைவன் என்று சொல்லக்கூடியவனுடைய
அந்த தன்மைக்குள்ள வந்து ஒரு இழுக்கு ஏற்படுகிறது. இந்த நிலையில்தான் நாம் 11ஆம் அதிகாரத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்றே ஒன்று மட்டும்தான் இங்கே உண்மை. சாலமோன் வந்து வழக்கம் போல எல்லாரும் இறப்பது போல இறக்குறான். அது ஒரு முக்கியமான ஒரு அவனுக்கு வந்து ஒரு அடிமையினுடைய மரணம் கிடைக்கவில்லை. சாமானிய மனிதன் இறந்து அடக்கம் செய்யப்பட்டது போல தன்னுடைய மூதாதையரோடு துயில் கொண்டான் என்றாலே அவனுக்கு இயல்பான மரணம் நிகழ்ந்தது என்று பொருள். அந்த இயல்பான மரணம் அவனுடைய வாழ்க்கையிலே நடந்தது என்பதை மட்டும்தான் நாம் சிந்திக்க முடியும். நன்றி தந்தையே. அழகாக நீங்கள் இன்றைய நாள் நிகழ்வில் பொருத்தி பார்த்து அழகாக சொல்லியிருக்கீங்க. நன்றி தந்தையே. நன்றி நன்றி. அரசர்கள் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் 11. அரசர் சாலமோன் அயல்நாட்டு பெண்கள் பலர் மேல் மோகம் கொண்டார். பார்வோனின் மகளை மணந்ததுமன்றி மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர், சீதோனியர், இத்தியர் ஆகிய பல நாட்டு பெண்களையும் மணந்தார். அவ்வேற்றினத்தாரை குறித்து ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களிடம், நீங்கள் அயல் நாடுகளிலிருந்து பெண் கொள்ளவும் வேண்டாம், கொடுக்கவும் வேண்டாம். ஏனெனில் அவர்கள் தம் தெய்வங்களை வணங்கும்படி உங்கள் உள்ளங்களை மயக்கிவிடுவார்கள் என்று கூறியிருந்தார். அப்படி கூறியிருந்தும் அந்நாட்டு பெண்கள் மேல் சாலமோன் மையல் கொண்டிருந்தார். சாலமோனுக்கு 700 அரச குல பெண்கள் மனைவியராகவும் 300 பெண்கள் வைப்பாட்டிகளாகவும் இருந்தார்கள். அப்பெண்கள் அவரது இதயத்தை தவறான வழியில் திருப்பிவிட்டார்கள். சாலமோன் முதுமை அடைந்த போது அவருடைய மனைவியர் அவர் இதயத்தை வேற்று தெய்வங்களை பின்பற்றும்படி மாற்றிவிட்டனர். அதனால் அவர் உள்ளம் தம் தந்தை தாவீதின் உள்ளத்தை போல் கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவதையான அஸ்தரேத்தையும் அம்மோனியரின் அருவருப்பான மெல்கோமையும் வழிபடலானார். இவ்வாறு சாலமோன் ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தார். தம் தந்தை தாவீது ஆண்டவரை முழுமையாக பின்பற்றியது போன்று அவர் செய்யவில்லை. சாலமோன் எருசலேமுக்கு எதிரில் இருந்த மலையில் மோவாபியரின் அருவருப்பான கெமோசுக்கும் அம்மோனியரின் அருவருப்பான மோலேக்குக்கும் தொழுகை மேடுகளை கட்டினார். இப்படியே தங்கள் தெய்வங்களுக்கு தூபம் காட்டி பலியிடுவதற்காக வேற்றினத்தாரான தம் மனைவியர் எல்லோருக்கும் சாலமோன் இவ்வாறு செய்து கொடுத்தார். ஆண்டவர் சாலமோன் மீது சினமுற்றார். ஏனெனில் தமக்கு இருமுறை காட்சி அளித்திருந்த இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து அவர் இதயம் விலகிச் சென்றது. வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம் என்று ஆண்டவர் அவருக்கு கட்டளையிட்டிருந்தும் அக்கட்டளையை அவர் கடைபிடிக்கவில்லை. ஆகையால் ஆண்டவர் சாலமோனை நோக்கி, நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையையும் நான் உனக்கு விதித்த நியமங்களையும் மீறி நீ இவ்வாறு நடந்து கொண்டதால் உன் அரசை உன்னிடமிருந்து பறித்து அதை உன் பணியாளனுக்கு கொடுக்கப் போவது உறுதி. ஆயினும் உன் தந்தை தாவீதின் பொருட்டு உன் காலத்தில் நான் இதை செய்ய மாட்டேன். உன் மகன் கையினின்று அதை பறித்து விடுவேன். ஆயினும் அரசு முழுவதையும் பறித்து விடாமல் என் அடியான் தாவீதின் பொருட்டும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேமின் பொருட்டும் ஒரு குலத்தை உன் மகனிடம் விட்டு வைப்பேன் என்றார். பிறகு ஆண்டவர் ஏதோமியனான அதாது என்பவனை சாலமோனுக்கு எதிராக எழச் செய்தார். இவன் ஏதோம் மன்னர் குலத்தை சார்ந்தவன். முன்பு தாவீது ஏதோமில் இருந்தபோது படைத்தலைவன் யோவாபு ஏதோமின் எல்லா ஆண்களையும் வெட்டி வீழ்த்தி புதைக்கச் சென்றார். யோவாபும் இஸ்ரவேலர் அனைவரும்
அங்கு 6 மாதம் தங்கியிருந்து ஏதோமிலிருந்த எல்லா ஆண்களையும் வெட்டி வீழ்த்தினர். ஆனால் அதாது அவன் தந்தையின் ஏதோமிய பணியாளருள் சிலரோடு சேர்ந்து எகிப்துக்கு தப்பி ஓடிப்போனான். அப்போது அவன் சிறு பையனாயிருந்தான். அவர்கள் மிதியானிலிருந்து புறப்பட்டு பாரானுக்கு சென்று பாரானில் சில ஆள்களை சேர்த்து கொண்டு எகிப்திய அரசன் பார்வோனிடம் சென்றார்கள். பார்வோன் அதாதுக்கு வீடொன்று கொடுத்து உணவுக்கு வழி செய்து நிலமும் அளித்தான். பார்வோனுக்கு அதாது மிகவும் உகந்தவனாயிருந்தபடியால் தன் மனைவியும் அரசியுமான தகபெனேசின் தங்கையை அவனுக்கு மணமுடித்து வைத்தான். தகபெனேசின் தங்கையாகிய இவள் அவனுக்கு கெனுபத்து என்ற ஒரு மகனை பெற்றாள். தகபெனேசு அவனை பார்வோன் வீட்டில் வளர்த்தாள். அப்படியே கெனுபத்து பார்வோனின் வீட்டில் அவனுடைய புதல்வருடன் வளர்ந்து வந்தான். தாவீது துயில் கொண்டு தம் மூதாதையரோடு சேர்ந்து கொண்டார் என்றும் படைத்தலைவர் யோவாபு இறந்துவிட்டார் என்றும் எகிப்தில் அதாது கேள்விப்பட்டு பார்வோனை நோக்கி, நான் என் சொந்த நாட்டுக்கு போக விரும்புகிறேன், என்னை அனுப்பி வைக்க வேண்டும் என்றான். அதற்கு பார்வோன், நீ உன் சொந்த நாட்டுக்கு போக விரும்புவது ஏன்? இங்கு உனக்கு என்ன குறை என்று கேட்டான். அதற்கு அவன், ஒரு குறையும் இல்லை, ஆயினும் எனக்கு போக விடை தாரும் என்றான். மேலும் கடவுள் எலெயதாவின் மகன் ரேசோனையும் சாலமோனுக்கு எதிராக எழச் செய்தார். அவன் தன் தலைவனாகிய அதாதேசர் என்னும் சோபா நாட்டு மன்னனிடமிருந்து தப்பி ஓடியவன். முன்பு தாவீது படையெடுத்து அந்நாட்டினரை வெட்டி வீழ்த்திய போது ரேசோன் தன்னோடு சிலரை சேர்த்து கொண்டு தன் தலைமையில் ஒரு கிளர்ச்சி கூட்டத்தை அமைத்து கொண்டான். அவன் அவர்களோடு தமஸ்குவுக்கு சென்று அதில் குடியேறி அங்கே அரசனானான். சாலமோன் வாழ்நாள் முழுவதும் அவன் இஸ்ரவேலின் எதிரியாயிருந்தான். அவன் சிரியாவை ஆண்டு கொண்டு இஸ்ரவேலை பகைத்து அதாதை போல் தீங்கிழைத்து வந்தான். எப்ராயிமின் செரேதாவை சார்ந்த நேபாற்று என்பவனின் மகனும் சாலமோனின் பணியாளருள் ஒருவனுமான யெரோபவாம் அரசருக்கு எதிராய் கிளர்ச்சி செய்தான். அவனுடைய தாய் செருவா என்பவள் ஒரு கைம்பெண். அவன் அரசருக்கு எதிராய் கிளர்ச்சி செய்ததன் விவரம் பின்வருமாறு: சாலமோன் கீழே தாங்கு தளத்தை கட்டி தம் தந்தை தாவீதின் நகரில் இடிந்து போன இடங்களை பழுது பார்த்தார். யெரோபவாம் ஆற்றல் மிக்கவனாயிருந்தான். அவன் செயல் திறமை மிக்க ஓர் இளைஞன் என்று கண்டு சாலமோன் யோசேப்பு வீட்டிலிருந்து கட்டாய வேலை செய்ய வந்த அனைவரையும் கண்காணிக்கும் பொறுப்பை அவனிடம் ஒப்படைத்திருந்தார். ஒரு நாள் யெரோபவாம் எருசலேமிலிருந்து வெளியே போனபோது சீலோவை சார்ந்த அகியா என்ற இறைவாக்கினர் அவனை வழியில் கண்டார். அவர் புது சால்வை ஒன்று அணிந்திருந்தார். இருவரும் வயல்வெளியே தனித்திருந்தனர். அப்பொழுது அகியா தாம் போர்த்தி இருந்த புது சால்வையை எடுத்து அதை 12 துண்டுகளாய் கிழித்தார். பிறகு அவர் யெரோபவாமை நோக்கி பின்வருமாறு கூறினார்: இவற்றில் 10 துண்டுகளை உனக்கென எடுத்துக்கொள். ஏனெனில் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இவ்வாறு கூறுகிறார்: இதோ, நான் சாலமோன் கையினின்று அரசை பறித்து 10 குலங்களை உனக்கு அளிக்கப் போகிறேன். ஆயினும் என் ஊழியன் தாவீதை முன்னிட்டும் இஸ்ரவேலரின் நகர்கள் அனைத்திலிருந்தும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேம் நகரை முன்னிட்டும் ஒரு குலம் மட்டும் அவன் கையில் இருக்கும். ஏனெனில் சாலமோன் என்னை விட்டு விலகி சீதோனியரின் தேவதையான அஸ்தரேத்து, மோவாபியரின் தெய்வமான கெமோசு, அம்மோனியரின் தெய்வமான மில்கோம் ஆகியவற்றை வழிபட்டு வருகிறான். அவனுடைய தந்தை தாவீது நடந்தது போல் அவன் என் வழிகளை பின்பற்றவில்லை, என் முன்னிலையில் நேர்மையாக நடக்கவில்லை.
என் நியமங்களையும் நீதி சட்டங்களையும் கடைபிடிக்கவும் இல்லை. ஆயினும் அரசு முழுவதையும் அவன் கையிலிருந்து நான் எடுத்துவிடப் போவதில்லை. நான் தேர்ந்து கொண்டவனும் என் விதிமுறைகளையும் நியமங்களையும் கடைபிடித்தவனுமான என் ஊழியன் தாவீதின் பொருட்டு அவன் வாழ்நாள் முழுவதும் அரசனாக இருக்கும்படி செய்வேன். எனினும் அரசை அவன் மகன் கையிலிருந்து எடுத்து அதிலிருந்து 10 குலங்களை உனக்கு கொடுப்பேன். எனது பெயர் நிலைத்திருக்குமாறு நான் தேர்ந்து கொண்ட நகராகிய எருசலேமில் என் திருமுன் அடியான் தாவீதின் குலவிளக்கு எந்நாளும் என் முன்னிலையில் ஒளிரும் வண்ணம் நான் அவன் மகனுக்கு ஒரு குலத்தை அளிப்பேன். உன் விருப்பப்படியே நீ ஆட்சி செலுத்தும்படி உன்னை நான் இஸ்ரவேலின் அரசனாய் அமர்த்துவேன். நான் கட்டளையிடும் அனைத்தையும் நீ கேட்டு என் வழிகளில் நடந்து என் ஊழியன் தாவீது செய்தது போல் என் நியமங்களையும் விதிமுறைகளையும் கைக்கொண்டு எனக்கு ஏற்புடையதை செய்தால் நான் உன்னோடு இருந்து தாவீதின் குடும்பத்தைப் போல உன் குடும்பத்தையும் நிலைநாட்டி இஸ்ரவேலை உன்னிடம் ஒப்படைப்பேன். தாவீதின் வழிமரபினர் செய்தவற்றுக்காக அவர்களை தாழ்வுறச் செய்வேன். ஆயினும் எந்நாளும் அன்று. இதன் பொருட்டு சாலமோன் யெரொபெயாமை கொல்ல வழி தேடினார். ஆனால் அவன் எகிப்திற்கு தப்பி ஓடி அங்கு எகிப்திய மன்னன் சீசாக்கிடம் தஞ்சம் புகுந்து சாலமோன் இறக்கும் வரை அங்கேயே தங்கியிருந்தான். சாலமோனின் பிற செயல்களும் அவர் செய்தவை அனைத்தும் அவரது ஞானமும் சாலமோன் வரலாற்று நூலில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? சாலமோன் எருசலேமில் இருந்து கொண்டு இஸ்ரேல் முழுவதன் மீதும் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு சாலமோன் தம் மூதாதையரோடு துயில் கொண்டு தம் தந்தை தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் மகன் ரெகபெயாம் அவருக்கு பின் ஆட்சி செய்தான். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமெடுத்து கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இதற்கு யோசுவா காலத்துக்கு போகணும். யோசுவா காலத்தில் இஸ்ராயல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் நுழைகிறார்கள். அவர்கள் முதல் நுழைந்தவுடனே நாடு பிடிக்கலை. அவர்கள் முதல் தங்கியிருந்தது ஒரு முக்கியமான ஒரு புனித இடம்.